அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன். இந்த கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் வீட்டிலேருந்து ஆவடியிலேருந்து அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது வரக்கூடிய வழியில் பொன்மார் சித்தர்னு சொல்லி ஒரு சித்தர் இருக்கிறார். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 2500 வருடங்களுக்கு பழமை வாய்ந்த ஜீவ சமாதியாக சொல்லப்படுது. அப்படியே சிவன் கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கும். அது பொன்மாரில் இருக்கிறதுனால பொன்மார் சித்தர்னு சொல்லி அவரோட பெயரை இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. கேட்டாலும் அதற்கான நேரம் எப்போ வருதோ அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக நான் ரிவீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த சித்தர் சொல்லியிருக்கிறதாக பலரும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2500 வருடத்திற்கு முன்பே இருக்கக்கூடிய ஜீவசமாதி. ஸோ அந்த வழியில் நிறைய வாட்டி இந்த பொன்மார் சித்தர் போயிருக்கேன். இந்த வாட்டி அப்படியே கடந்து வரும்போது ரைட் எடுத்தா பொன்மார் சித்தர். ஓகே, ரைட் எடுக்க சொல்லி மனம் சொல்லுது. எதுக்கு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப புஷ் பண்ணணும், நம்மளை உள்ள இருந்து அந்த உணர்வு புஷ் பண்ணணும். அந்த உணர்வை கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம ரைட் எடு, போயிட்டு பொன்மார் சித்தர் போயிட்டு போ அப்படின்னு சொல்லுது. நான் ட்ராவல் பண்ணும்போது 9:30 மார்னிங். அப்போ என்னன்னா ஆஃபீஸ்க்கும் கிட்டத்தட்ட டைம் ஆயிடுச்சு. போனோன்னா அங்கே சில விஷயங்கள் கொஞ்சம் செக் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய பேர்கிட்ட பேச வேண்டியது இருக்குது. சரி, அப்போ நம்ம இங்கே போனோன்னா போய் தியானத்தில் உட்காந்தோன்னா சப்போஸ் டிலே ஆகிடும். அதனால் நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்கலான்னு சொல்லி நம்மளோட அறிவு சொன்னதுனால அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி ஒரு 100 மீட்டர் கூட தாண்டி இருக்க மாட்டேன். அப்படியே ரொம்ப போட்டு ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப அழுத்த ஆரம்பிச்சிருச்சு. அங்கே போன்னு சொல்லி ரொம்ப இதாக பண்ண ஆரம்பிச்ச உடனே சரி, இதுக்கப்புறம் நம்ம கடந்து போனோம்னா நம்மளால் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாதுன்னு சொல்லி அடுத்து வரக்கூடியதில் யூட்டர்ன் பண்ணிட்டு பொன்மார் சித்தருக்கு போயிட்டேன். பொன்மார் சித்தர் போனோடனே அங்கே போய் தியானத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு போய் தியானத்தில் உட்காரும்போது அங்கே யாருமே இல்லை. ஓகே, எனக்குள்ள தோன்றது என்ன அப்படின்னா, எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, இப்படி நம்ம தியானத்தில் உட்காரோம், பக்கத்தில் ஏதாவது பைரவர் நாய் ஏதாவது உட்காந்துச்சோ இல்லை நம்ம மடியில் படுத்துச்சோ அப்படின்னா நான் உள்ளே இருக்கக்கூடிய சித்தரையே ரொம்ப ஏதோ ஒரு நம்மளுக்காக நம்மளோட தியானத்துக்கு ஏதோ ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறாரு, அவரோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு எண்ணம் அதுவே உதயமாகுது, தோன்றுறது. இது எல்லாத்தையுமே நான் மைண்டில் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தியானத்தில் உட்காரேன். கொஞ்சம் ஒரு டீப்பான ஒரு ஸ்டேஜ் போயிட்டோம். டீப்பான ஸ்டேஜ்னா என்ன, நம்ம இங்கே இருக்கிறதே தெரியாது, நம்ம பாட்டுக்கு அப்படியே உள்ளே கடந்து போயிருக்கோம். அது தூங்குற மாதிரியும் இருக்கும், ஆனால் விழித்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். நம்ம கடந்து உள்ளே போனதுக்கப்புறம் அது எண்ணங்கள் அற்ற நிலைக்கு போகும்போது திடீர்னு ஒரு மாதிரி ஒரு விழிப்பு ஒன்று வருது. திடீர்னு நம்மளை ஆனால் கண் முழிக்கல, ஒரு மாதிரி விழிப்பு வரும்போது அந்த நாயோட ஸ்மெல்லு, நாயை குளிக்காமல் இருந்துச்சுன்னா அது மேலே வரக்கூடிய அந்த ஸ்மெல் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஸ்மெல் வருது. கொஞ்ச நேரத்தில் நான் சின்முத்திரை பிடிக்காமல் இந்த இப்படி தான் வச்சு பிடிச்சி இப்படி வச்சுருந்தேன், அந்த வயிற்று பகுதிக்கிட்ட வச்சுருக்கும்போது நாய் என்ன பண்ணுதுன்னா மூக்கை வச்சு அப்படியே தடவுது, அந்த கையை போட்டு இடிக்குது. அப்படியே அந்த கையை தட்டி விட்டுட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா கையை இப்படி வச்சிருக்க கையை இந்த இடத்துலையும் அது பாட்டுக்கு நாக்கு வச்சு நக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கும் ஆல்ரெடி இப்போ நிறைய நியூஸில் அண்ட் நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் இதிலெல்லாம் நம்ம சோஷியல் மீடியாலலாம் பார்க்குறோம்ல, இந்த ரேபிஸ் வைரஸ்னால நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட்லலாம் இந்த மனதோட வேலையை பாருங்கள். ஃபர்ஸ்ட்லலாம் நாய் சின்னதாக பல்லு பட்டாலோ இல்லை அந்த நாய் நம்மளோட கையோ காலவோ நக்கிட்டு போயிட்டாலோ அது நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. இந்த நாலேஜ் எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை பாருங்கள். அது பிரச்சனையாகவும் இருக்குது, சில இடங்களில் நல்லதாகவும் இருக்குது. ஒருவேளை இந்த நாய்க்கு ரேபிஸ் வைரஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்குது மைண்டு. யோசிக்க ஆரம்பிச்ச உடனே அதை கட் பண்ணுறேன். திரும்ப அந்த எண்ணத்தை கட் பண்ணி பொன்மார் சித்தர்கிட்ட உட்காந்துருக்கோம். என்ன நடந்தாலும் அவர் பார்த்துக்க போகிறாரு. நான் ஃபஸ்ட்டு இங்கே உட்காரும் போதே இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவரோட ப்ரெசன்ஸ் இங்கே இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு கிடைக்கிறதா ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு எனக்குள்ளே தோன்றதுனால என்ன வந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அந்த நாய் என்னோட கையை போட்டு கடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உட்கார்றேன். கொஞ்ச நேரம் அப்படியே பண்ணிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் அப்படியே மடியில் கொஞ்சம் அப்படியே தடவி கொடுத்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. நான் கண் முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நானும் அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். அப்புறம் திரும்பவும் கொஞ்சம் நேரம் தியானத்தில் உட்காந்துட்டு எந்திரிக்கிறேன். எந்திரிச்ச உடனே போயிட்டு உள்ளே போயிட்டு அவரை தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் வெளியே கையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வரேன். ஸோ இந்த பொன்மார் ஜீவசமாதியில் இதுக்கு முன்னாடி சில அனுபவங்களை ஷேர் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி உள்ளே போய் கும்பிட்டுட்டு இருக்கும்போது வெளியே நிறைய பேர் சேர் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருந்தது. ரொம்ப கத்தி பேசிட்டு இருந்தாங்க. உள்ளே நம்ம தியானம் பண்ணாலோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஆழ்ந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாலோ
வெளியே பேசக்கூடியவங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி மைண்டுக்குள்ள அது அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வருது. ரொம்ப டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணுறேன். அங்கே உள்ள பொன்மார் சித்தர்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி ரொம்ப வெளியே இருக்கக்கூடியவங்க ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, கொஞ்சம் அப்படி போய் உட்காந்து பேசினா நல்லா இருக்கும்ல, இதை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி நினச்ச அடுத்த ஒரு நொடியே அவர் என்ன பண்ணாருன்னா, வெளியே இருந்தவர் சேர் போட்டு உட்காந்து ஒரு 4-5 பேர் பேசிட்டு இருந்தாங்க. அடுத்த நொடியே வெளியே இருந்தவர் சொல்றாரு, டேய் நம்ம இங்கே சேர் வா அப்படியே எடுத்துக்கொண்டு போய் உட்காந்து போட்டு பேசலாம், உள்ள கேட்குது அந்த சமாதிக்குள்ள அவங்க வெளியே பேசுறது கேட்குது, வா அந்த சைடு போய் உட்காந்து பேசலாம், உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சேர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த சைடு உட்காந்து அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. எதுக்கு இந்த ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்னா, எப்பயுமே நம்ம வந்து வேகமாக எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி நம்ம ஓடிட்டு இருப்போம். உள்ள ஒரு உணர்வுல உள்ள ஒரு உணர்வு ஒன்று வரும். அந்த உணர்வை நம்ம கவனிக்கிறதே இல்லை. அந்த உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கறதே இல்லை. நம்ம பாட்டுக்கு அதை நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். அப்ப கடந்து போகும்போது இந்த இறைவன் அந்த உணர்வின் வழியாக தான் பேசுவார். அங்க போன் அப்படின்னு சொல்லுதுன்னா அங்க போகணும். அது மனம் சொல்லுதா எது சொல்லுதுன்னு கொஞ்சம் கவனிக்கணும். ஆனா உணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லும். அப்ப அன்னைக்கு எனக்கு சொன்னது வந்து உணர்வு தான். அப்ப அந்த உணர்வை நான் வந்து தாண்டும் போது, அது பண்ணாம நான் கடக்கும் போது எனக்குள்ள ஒரு ஒரு கில்ட்டான ஒரு ஃபீல் வருது. அது என்னால கடந்து போக முடியல. அங்க எதுக்கு வேணா அவங்க கூப்பிட்டுருக்கலாம். சித்தர்களோட அழைப்பு இல்ல வந்து இறைவனோட அழைப்புலாம் அப்படிதான் இருக்கும். ஏதோ ஒரு எண்ணங்களாக வரும். அங்க வா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணங்களாக வரும். அதுக்கப்புறம் அவங்கள பத்தியே நம்ம நிறைய கேட்போம், பார்ப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஏதோ ஒன்று வருதுன்னா அந்த உணர்வுக்கு முதல்ல மதிப்பு கொடுங்க. அந்த உணர்வை வந்து நம்ம கண்டுக்காம ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுறாம அந்த உணர்வுக்கு முதல்ல மதிப்பு கொடுத்து அந்த உணர்வை நீங்க கவனிச்சு அங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரியான மாற்றங்கள் வேணா உங்களுக்கு நிகழலாம். வந்து அங்க போயிட்டு வந்தோடனே ஒரு 100 கோடி ரூபா பணம் வரணும், 50 கோடி ரூபா பணம் வரணும்லாம் கிடையாது. சித்தர்கள் எந்த காரணத்திற்காக வேணாலும் உங்களை அந்த இடத்துக்கு அழைக்கலாம். அதனால அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வர்றதுலாம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். எதற்காக இந்த 2 விஷயத்த பதிவிட்டேன் அப்படின்னா, நம்ம அங்க இருக்கும்போது அவங்களோட பிரசன்ஸ் அங்க இருக்குன்றதுக்கு இதை விட என்ன பெரிய சாட்சி. நான் இங்க சொல்லி முடிக்கிறேன், இந்த மாதிரி இருக்குன்னு தோணி அவங்க சொல்ற உடனே வெளியே அவ்வளவு நேரம் சேர் போட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு சேர் எடுத்துட்டு அந்த சைடு போறாங்க. அதே மாதிரி வந்து உங்களோட பிரசன்ஸை நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒன்று தோணும் போது, நாய் வந்து என் பக்கத்துல படுத்தாலோ இல்லை என் மடியில வந்து உட்காந்தாலோ இந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு ஒன்று, நாய் எப்பயுமே அங்க இல்லாத நாய் அப்ப வந்து உட்காந்து கையை போட்டு சுரண்டி போட்டு நாக்க வச்சு கையை நக்கி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அப்போ இந்த இடத்துல நான் இருக்குன்றத அவங்க உங்களுக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் போயிட்டு எந்த பைரவர்ரா அதை பண்ணாருன்னு சொல்லி வெளியே போயிட்டு பார்க்குறேன். போயிட்டு சரி கூப்பிட்டா ஓரளவுக்கு ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல, அப்போ இதுதான் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக போயிட்டு அதுக்கிட்ட போயிட்டு ஹாய் அப்படின்ற கண்டுக்கவே இல்லை, பாட்டுக்கு அப்படி படுத்தே கிடந்துச்சு. இப்போ என்னன்னா, நம்மளோட உணர்வுக்கு ஏன் நம்ம மதிப்பு கொடுக்காம நம்ம கடக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணோம், நம்மளோட வேலை தான் பெருசுன்னு சொல்லி கடந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தோணுச்சு எனக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கும் தோணிருக்கலாம், இந்த கோவிலுக்கு போயிட்டு வான்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் உங்களோட உணர்வு, இல்லை இந்த ஜீவ சமாதிக்கு போன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த உணர்வெல்லாம் கவனிச்சு அதற்குண்டான ஒரு விஷயத்தை செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நிகழும். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம். திருமாறன் ப்ரோ, நான் ரீசெண்ட்லி வந்து உங்ககிட்ட இருந்து திதி தேவதையோட மந்திரத்தை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அதை வந்து தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே வந்தேன். நீங்க சொன்ன மாதிரி நீங்க கைடன்ஸ் அனுப்பியிருந்தீங்க, அதே மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு கரண்ட்லி வந்து எனக்கு ஜாப் இல்லை. ஸோ என்னோட இப்போ நான் டியூஷன் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த டியூஷன் ஜாப்பே வந்துட்டு எனக்கு வந்து இன்னும் நிறைய வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அந்த திதி தேவதையோட மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறம். இன்னொன்னு எனக்கு நிறைய புதுசா வேலை வாய்ப்பும் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, நிறைய இன்டர்வியூஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் ப்ரோ. ஏன்னா எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் நான் ரொம்ப உடஞ்சி போயிருந்தேன், எனக்கு சரியான வேலை எதுவுமே அமையலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப நன்றி ப்ரோ.